அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற கர்நாடகால இருக்கிற முருடேஸ்வர் கோவில்ல இருக்கோங்க. இன்னைக்கு முருடேஸ்வர் பத்தி எல்லா டீடைல்ஸும் பக்காவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே முருடேஸ்வர் கோவில் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது அந்த பெரிய ஸ்டாச்சுங்க. அந்த பெரிய சிவன் சிலைக்கு நாம் இந்த பக்கமாக ரைட் சைடில் போகணும். இந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பெரிய சிவன், அதாவது அந்த உயரமான சிவன் இருக்கிற இடத்துக்கு நாம் போயிடலாங்க. அந்த வழி தான் இது. இந்த பக்கமாக நாம் நடந்து போகணும். நான் போகிறப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இதோ இங்கே நம்ம வந்த வழியில் நவீன் பீச் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கேருந்து நாம் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினோன்னா இதோ இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இதில் போனீங்கன்னா நம்ம அங்கே பெரிய சிவன் சிலைக்கு மேலே ஏறி அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. இந்த முருடேஸ்வரில் இருக்கிறதுலையே ரொம்ப காசு அதிகமான ரெசிடென்சினா அது இது தாங்க. இங்கே தங்குறதுக்கு தான் நம்மளுக்கு அதிகமாக செலவாகும். நம்ம பெரிய சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலையில் இருக்காருங்க. ஸோ நாம் இங்கே கொஞ்சம் ஸ்லோப்பில் ஏறி அப்படியே இப்படி பார்த்தோன்னா அது இருக்காரு பாருங்க, அழகாக பிரம்மாண்டமாக காட்சி தராரு. இப்போ நாம் அங்கே தான் போக போகிறோம். நமக்கு அழகாக இப்போ தான் இங்கே சூரிய உதயம் ஆரம்பிக்குதுங்க. அதை பாருங்கள், எழுந்து அழகாக வராரு. அப்படியே நாம் இங்கே நம்மளுடைய பெரிய சிவனுக்கு போகிற வழிக்கு வந்தாச்சுங்க. இதோ படி இருக்குது, ஏறி அப்படியே மேலே போகும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 படி இருக்குது மேலே போகிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம ஏறி மேலே போகலாங்க. இங்கே பாருங்கள், ராவணன் ஆத்மலிங்கத்தை மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுக்குறாருங்க. இது என்னன்னா கோகர்ணத்துடைய வரலாறுங்க. இந்த முருடேஸ்வரம் பார்த்தீங்கன்னா கோகர்ணம் கூட சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் தான். அது என்னன்றதை நான் மேலே போய் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நாம் ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. இதோ படி போது பாருங்கள், இதுதான் லாஸ்ட் படி. இதுக்கு மேலே தான் நம்ம பெரிய சிவன் இருக்காருங்க. இங்கே பெரிய சிவனுக்கு கீழே சென்டரில் ராமேஸ்வரருடைய சன்னதி இருக்குங்க. உள்ள ஸ்ரீராமர் இருக்காரு, பின்னாடி சிவபெருமான், விநாயகர், பார்வதி சிலை இருக்கு, கீழே ராமேஸ்வர லிங்கம் இருக்குங்க. இங்கே பெரிய சிவனுக்கு கீழே குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே வெறும் கேஷ் மட்டும்தான் வாங்குவாங்க. யூபிஐ, டெபிட் கார்டு எதுவுமே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். செம சூப்பராக இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது கோவிலுடைய வரலாறுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு கோவில் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சிவனுக்கு கீழே இருக்கிற குகைக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு நான் 20 rupees கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இங்க கோவிலுடைய வரலாறு முழுக்க சுதை சிற்பத்துல செய்யப்பட்டிருக்குங்க. எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. இது இருக்காரு பாருங்க, ராவணன். இவருக்கு சம்பந்தப்பட்டதுதான் இந்த முருடேஸ்வர் கோவில். நான் போக போக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ராவணன் ஆத்மலிங்கத்தை வாங்குறதுக்காக ஆழ்ந்த தவத்துல இருக்காருங்க. அந்த சுதை சிற்பம் தான் இது. அடுத்ததா நாரதர் ராவணன் ஆத்மலிங்கத்தை வாங்குறதுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துறாருங்க. அந்த சுதை சிற்பம் தான் இது. அடுத்த சுதை சிற்பம் ராவணன் ஆத்மலிங்கத்தையே கொண்டு போகணும், கைலாசத்தையே நாம இலங்கைக்கு கொண்டு போயிட்டா நம்மளை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையை தூக்குறாங்க. ஆனா
கைலாய மலைக்கு இடையில சிக்கிக்கிறான். இந்த சுதை சிற்பத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமா செஞ்சிருக்காங்க. அந்த கண்கள், அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கு. இந்த சுதை சிற்பத்துல ராவணன் கைலாய மலையை தூக்குறதுனால பார்வதி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதனால சிவபெருமானும் பார்வதியும் எழுந்து ராவணன் கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. நான் உங்களுடைய பெரிய பக்தன், நான் இப்படி செஞ்சது தப்புதான், இப்ப ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராவணன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அந்த சுதை சிற்பம் தான் இது. இந்த சுதை சிற்பத்துல பாருங்க, நாரதர் ராவணனுக்கு பின்னாடி இருக்கிற மகாகாளியை பார்த்து பயப்படுறாருங்க. ராவணன் மகாகாளியுடைய மிக தீவிரமான பக்தருங்க. அதனால எந்தவித பயமும் இல்லாம தைரியமா நிக்கிறாரு. இந்த சுதை சிற்பத்துல ராவணனுக்கு திருமணம் நடக்குதுங்க. ராவணன் திரும்பவும் ஆத்மலிங்கத்தை வாங்குறதுக்காக ஒற்றை காலில் நின்று கடும் தவம் செய்யறாங்க. இந்த சிற்பத்தை பாருங்க, எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. தான் தவம் செஞ்சும் சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் தன்னுடைய 10 தலைகளையும் அறுத்து எறிகிறாருங்க. அவருடைய ஒரு முகத்துடைய எக்ஸ்பிரஷனை பாருங்க, இவ்வளவு கோபம் தெரியுது. இங்க பாருங்க, அவருடைய புஜங்கள்லாம் இவ்வளவு வலிமையா, இவ்வளவு அழகா இங்க கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் சிவபெருமான் ராவணன் இப்படி செய்யறத பார்த்துட்டு ஆத்மலிங்கத்தை கொண்டு வராருங்க கையோட. இந்த சுதை சிற்பத்துல நாரதர் ராவணன் ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டா அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட கேட்கிறாருங்க. விநாயகர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இங்க ராவணன் ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு போறாருங்க. கொண்டு போற வழியில சாயந்தரம் சந்தியாவந்தனம் செய்வதற்கு உண்டான நேரம் வருது. அப்போ அருகிலேயே மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கிட்ட ஆத்மலிங்கத்தை கொடுத்து, கொஞ்ச நேரம் இதை நீ பாத்துக்க, அதுக்குள்ள நான் சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சிறுவன், இது ரொம்பவும் கனமா இருக்கு, அதனால 3 முறை உனக்கு நான் குரல் கொடுப்பேன், அதுக்குள்ள நீ வரலனா இந்த சிலையை நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சுதை சிற்பம் தான் இது. இங்க அந்த சிறுவன் 3வது முறையா குரல் கொடுத்து ஆத்மலிங்கத்தை கீழே வைக்க போறாருங்க. அப்போ ராவணன் சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு, ஐயோ அதை கீழே வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நோக்கி ஓடி வராருங்க. இதுல அவருடைய எக்ஸ்பிரஷன் பாருங்க, எவ்வளவு தத்ரூபமா கொடுத்துருக்காங்கன்னு. ராவணன் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பையன் ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிருவாருங்க. அதனால கடும் கொண்ட ராவணன் அந்த சிறுவனை தாக்குறதுக்காக போறாரு பாருங்க. இதுலயும் அவருடைய எக்ஸ்பிரஷன் பாருங்க, அந்த பையனுடைய எக்ஸ்பிரஷன் பாருங்க, எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. ராவணன் அந்த சின்ன பையனை அடிக்க கை போகும்போது அந்த சிறுவன் விநாயகரா மாறிடுவாருங்க. ஆத்மலிங்கம் அங்கேயே நிலை பெற்றுடும். அதை புடுங்கிறதுக்காக ராவணன் எவ்வளவு முயற்சி செய்யறான் பாருங்க. ஏன்னா ஆத்மலிங்கத்தை கீழே வச்சுட்டா அங்கேயே சிவபெருமான் நிலையா இருந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு நிபந்தனை விதிச்சுதான் அந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் கிட்ட கொடுப்பாருங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது அத்தனையும் கோகர்ணத்துடைய வரலாறுங்க. இங்க பின்னாடி பாருங்க, ராவணன் ஆத்மலிங்கத்தை கீழே வச்ச உடனே அதை புடுங்கிறதுக்கு முயற்சி செய்வாருங்க. அப்படி புடுங்கும் போது அதுல இருந்து சில பகுதிகள் சில இடத்துல போயிட்டு விழுங்க. அப்படி விழுந்த ஒரு இடம் தான் இந்த முருதேஸ்வர். ஏன்னா இந்த முருதேஸ்வர் ஆத்மலிங்கத்துடைய ஒரு பகுதி விழுந்த ஒரு இடமா கருதப்படுதுங்க. ராவணன் ஆத்மலிங்கத்தை புடுங்கும் போது எப்படி சில பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கோவில்லாம் வந்துச்சுங்க. அதுல ஒண்ணு சஜ்ஜேஸ்வர், இன்னொன்னு தரேஸ்வர், இன்னொன்னு குணுவந்தேஸ்வர், கடைசியா நாம இருக்கிற முருதேஸ்வர். இதுதாங்க முருதேஸ்வருடைய வரலாறு. இந்த கோவிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கோவிலுக்குள்ள கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாமே எவ்வளவு அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ள இருந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பெரிய சிவன் சிலைக்கு பக்கத்துல இங்க சனீஸ்வர பகவானுடைய சன்னதி இருக்குங்க. இந்த பெரிய சிவனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 123 அடிங்க. இது உலகத்திலேயே 3வது மிக உயரமான சிவனுடைய சிலைங்க. 2வது பெரிய சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2வது பெரிய சிலை இது கிடையாது, இது 3வது பெரிய சிலைங்க. காலையில இங்க சூரிய உதயம் ஆகும் போது இங்க சிவன் மேல ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த பெயிண்டோடைய காரணமா இந்த சிவனுடைய சிலை கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளி போல தக 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 தகன்னு மின்னுங்க. அதுதான் இதோடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்க.
நம்ம தமிழ்நாட்டில் இருந்து முருதேஸ்வர் வரதுக்கு ட்ரெயின்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பெங்களூருக்கு வந்துடுங்க. பெங்களூர்லேருந்து நீங்கள் முருதேஸ்வருக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடலாங்க. பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13 hours நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோன்னா இங்கே முருதேஸ்வருக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடலாங்க. நான் உங்கள் எல்லாருக்குமே கோகர்ணம் பற்றி சொல்லியிருப்பேங்க. கோகர்ணம் இந்த முருதேஸ்வரில் இருந்து ஒரு 80 kilometers இருக்குங்க. நீங்கள் ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். ட்ரெயினில் போனீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோகர்ணம் ரோடுங்க. அந்த கோகர்ணம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோகர்ணம் 10 kilometers இருக்குங்க. முருதேஸ்வர் கோவிலுக்கு பின்னாடி நமக்கு அமைதியான அரபிக்கடல் இருக்குங்க. இந்த முருதேஸ்வரில் இருந்து கடலுக்கு நடுவில் 20 kilometers நேத்ராணி ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நேத்ராணி தீவு. அந்த தீவுக்கு நம்ம இங்கேருந்து போட்டில் போகலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்லாம் இருக்குங்க. அதுக்கு 4500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து 20 kilometers போட்டிங்லேயே போனா செம்மையாக இருக்காது? நீங்கள் இங்கே முருதேஸ்வருக்கு வந்து நேத்ராணி ஐலாண்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இதோ இந்த கடையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தராங்க. ஸோ வந்து நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். முருதேஸ்வர் கோவிலுடைய பெரிய சிவன் சிலைக்கு பின்னாடி இதோ இந்த இடத்துல உங்களுக்கு சன்செட் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே தான் உங்களுக்கு ஈவினிங் சன் வந்து அழகாக அப்படியே செட் ஆகுங்க. அதாவது சூரிய அஸ்தமனம் நடக்குங்க. இப்போ நாம் பெரிய சிவன் கிட்டே இருந்து கீழே போயிட்டு ராஜகோபுரத்துலேயும் கோவிலுக்குள்ளேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ஸ். முருடேஸ்வர் கோவிலுக்கு பக்கத்துலேயே முருடேஸ்வர் பீச் இருக்குங்க. மக்கள் எல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்களும் இங்கே வந்து செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இந்த பக்கம் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்குங்க. நல்லா எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஒயிட் கலர் போட்டு தெரியுதுங்களா? அந்த போட்டில் தான், அந்த மாதிரி போட்டில் தான் உங்களை நேத்ராணி ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த முருதேஸ்வரில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஆனால் வந்து எல்லாமே கர்நாடகா ஸ்டைலில் செய்கிறாங்க. நம்ம இட்லி, தோசை, சாம்பார் இதெல்லாம் வாங்கினா எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுடுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் வாங்கினீங்கன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறம் பன்னீர் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இது கோவிலுடைய ராஜகோபுரங்க. இதோடைய உயரம் 237 அடிங்க. உலகத்திலேயே 2வது மிக உயரமான கோபுரம். இதுல மொத்தமா 21 ஃப்ளோர் இருக்கு. அதுல 18வது ஃப்ளோர் வரைக்கும் நம்மளுக்கு போறதுக்கு அனுமதி இருக்குங்க. அந்த 18வது ஃப்ளோருக்கு எப்படி போனோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த ராஜகோபுரத்துடைய டாப்ல நாம லிஃப்ட்ல போய் பார்க்கறதுக்கு பெரியவங்களுக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. சின்னவங்களுக்கு வெறும் 10 rupees சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா மேலே போய் பாருங்க, நல்ல சூப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்குங்க. இது லிஃப்டோட டைமிங் கைஸ். காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 12:45 வரைக்கும், அதுக்கப்புறமா 3 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த லிஃப்ட் வந்து ஆப்ரேட் ஆகுதுங்க. இதில் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே லைனில் நாம் இப்படி வந்து இங்கே டிக்கெட் வாங்கிக்கணுங்க. இதை கவுண்டரில் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நாம் அப்படியே இந்த பக்கம் லிஃப்ட் இருக்கு, மேலே வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. இதோ காய்ஸ், லிஃப்ட்ல எல்லாரும் ஏறுறாங்க பாருங்க. அவ்வளவுதான், எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. பாய் பாய். அப்படியே மேல 18 ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போகலாங்க ராஜகோபுரத்துல. இங்க கோவிலில் நீங்க பிரசாதம் வாங்குறதுக்கு பிரசாத கவுண்டர் இருக்குங்க. இங்க பாருங்க, கோகோனட் செட்டு, அதாவது தேங்காய் பழ செட்டு வந்து 60 ரூபாய், லட்டு பிரசாதம் 25 ரூபாங்க. மற்ற பூஜை டீட்டெயில்ஸ்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. இப்போ நாம ராஜகோபுரத்துக்கு கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ மேலே போயிட்டு வியூஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க.
இப்போ நாமளும் லைனில் நின்று 20 ரூபா கொடுத்து லிஃப்ட்டில் போகிறதுக்கு டோக்கன் வாங்கியாச்சுங்க. வாங்க மேலே கிளம்பலாம். நாம இப்போ டிக்கெட் எடுத்துட்டு மேலே வந்தாச்சுங்க. இங்கே மொத்தமாக 4 விண்டோஸ் இருக்குது, 4 ஜன்னல் இருக்குது. 4 ஜன்னல்லையும் 4 டிஃப்ரெண்ட் வியூஸ் நம்மளுக்கு தெரியும். 4த்தையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நீங்கள் 20 ரூபா கொடுத்து மேலே வந்தது வேஸ்ட் ஆகாது, செம சூப்பராக இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு விண்டோலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரேபியன் சீயோடைய வியூ செம சூப்பராக தெரியுங்க. இப்போ நீங்கள் செகண்ட் விண்டோலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் பேக் சைடில் இருக்கிற பெரிய சிவன் சிலையோடைய மொத்த வியூவும் தெரியுதுங்க. ஆனால் கோபுரத்தில் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இடையில அந்த கம்பி கொஞ்சம் மறைக்குதுங்க. ஆனால் இங்கேருந்து செம சூப்பராக எனக்கு தெரியுதுங்க. இப்போ 3வது விண்டோலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 3வது விண்டோலேருந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜோடைய வியூ செம சூப்பராக தெரியுது. கீழே அந்த ரெஸ்டாரண்ட், இந்த பக்கமாக பீச்சு எல்லாமே தெரியுதுங்க. நல்லா அருமையாக இருக்குது. 4th விண்டோலேருந்து நாம் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடியில் இருக்கிற முருதேஸ்வர் டவுனோடைய அழகை பார்த்து ரசிக்கலாங்க. இந்த பக்கமாக முருதேஸ்வர் பீச்சை நம்ம முழுசாக இங்கேருந்து பார்க்கலாம். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பச்சை பசேல்னு இருக்குல்ல. கீழே எவ்வளோ போட்டு கார் நிற்கிது பாருங்கள், செம சூப்பருங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து லிஃப்ட் நின்ன பிறகு இதோ இங்கேருந்து உங்களுக்கு விண்டோஸ் ஆரம்பிக்கும். 1 2, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் லாஸ்ட்டாக அங்கே 4th விண்டோ இருக்குங்க. முருதேஸ்வர் கோவிலுடைய ராஜகோபுரத்தில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக மல்டி கலரில் லைட்ஸ் வந்து போடுவாங்க. பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து நேற்று ஈவினிங்கே இங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஸோ அந்த ஷாட்டை நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பாருங்கள், இவ்வளவு அழகாக இருக்குது இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம்னு. ராஜகோபுரத்துலேருந்து அப்படியே 2 யானைக்கு நடுவில் இதோ நடந்து போகிறோம். எனக்கு ரைட் சைடில் வர லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லிஃப்ட்டுக்கு போகிற லைனுங்க. இதோ லிஃப்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் இப்படி நேராக போனோம். நேராக போனோன்னா கோவிலுக்கு போயிடலாங்க. கோவிலுக்கு போகிற வழி இந்த பக்கம் இருக்குது. இது இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நாம் லெஃப்ட் போனோன்னா கோவிலுக்கு போயிடலாங்க. இப்பதான் நாம முக்கியமான முருதேஸ்வர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. உள்ள போயிட்டு கோவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க.
என்ன காய்ஸ், கோவில் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இதோடைய ஹிஸ்ட்ரி எதுவுமே நான் சொல்லாமல் நேராக கோவிலை காமிச்சிருந்தா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏதோ ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மனசில் தோணுங்க. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்போ தான் அதை பற்றி நம்ம முழுசாக உணர முடியுங்க. இந்த முருதேஸ்வர் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டுக மலையில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நாம் பார்க்குற இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் துளுவ மன்னரால் கட்டப்பட்டதுங்க. இங்கே உள்ள இருக்கு இல்லையா மூல கோவில், அது மட்டும்தான் ஆதி காலத்தில் கட்டப்பட்டதுங்க. முருடேஸ்வர் கோவிலுக்குள்ளே வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது முதல்ல நம்மளை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இது அப்படியே நாம் இந்த பக்கம் போய் ஒரு சுற்றிட்டு வந்தோன்னா இது இருக்குங்க முருடேஸ்வரோடைய சன்னதி. உள்ளே போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இங்கே கோவிலுக்குள்ளேயே வே டு சிவா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வழி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வழியாக நீங்கள் போக முடியாதுங்க. இங்கே நீங்கள் நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு வழி காமிச்சேன் இல்லையா, அப்படி தான் போக முடியுங்க. முருடேஸ்வர் கோவிலில் இங்கே இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இண்டியாங்க. இதில் நீங்கள் கோவிலுக்கு உண்டான காணிக்கையை செலுத்திக்கலாம். காலையில் கோவிலில் நமக்கு டிஃபனும் போடுறாங்க. மார்னிங் 7:30 மார்னிங் 10 AM வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. கோவிலுக்கு உள்ளேயே நமக்கு டைனிங் ஹாலும் இருக்குங்க. இது இருக்கு பாருங்க. இந்த வழியாக போனால் நம்ம டைனிங் ஹாலுக்கு போயிடலாங்க. உள்ளே போய் நாமளும் இப்போ சாப்பிடலாம். கோவிலுடைய அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக உள்ள வந்திருக்கேங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மற்ற விஷயம் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்க. கோவிலுடைய அன்னப்பிரசாதம் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் நமக்கு உப்மா, தாளிச்சாவுல், பால், சுக்கு, சீரகம் இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியை வச்சாங்க. செம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் 10 மணிக்குள்ளே இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்ருங்க. நம்ம முருதேஸ்வர் கோவில் வருஷத்துல 365 நாள் திறந்துருக்கோங்க. காலையில 6 மணிக்கு கோவிலை ஓபன் பண்றாங்க. மதியானம் 1 மணிக்கு நடைய க்ளோஸ் பண்றாங்க. திரும்பவும் 3 மணிக்கு ஓபன் பண்றாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு தரிசனத்துக்கு ஓபன் ஆகி இருக்குங்க. நாம இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கோம். கோவிலுக்கு பக்கத்துலயே இருக்கு. இதோடைய பேரு இந்திரபிரஸ்தா. உள்ள எப்படி இருக்குன்னு போய் காமிக்கிறாங்க. இந்த இந்திரபிரஸ்தா ஹோட்டலுடைய ரூமுங்க பாருங்க, நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. நீங்க கோவில் பக்கத்துலயே இருக்கிற இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்துனா உங்களுக்கு 1500 rupees சார்ஜ் பண்றாங்க. ரூம் பாருங்க, நல்லா பெருசா எவ்வளோ நீட்டா இருக்குன்னு. இந்த பக்கம் உங்களுக்கு பாருங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதுவும் செம கிளீனா சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க இந்த முருடேஸ்வர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1200 rupees மினிமம் சார்ஜ் ஆகுதுங்க. அதுவே நீங்க கோவில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி எடுத்தீங்கன்னா 800 rupees 500 rupeesக்கே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இதுதான் முருடேஸ்வர் டவுனுடைய பஸ் ஸ்டாண்டுங்க. இது கோவில்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்லேயே இருக்கு. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கர்நாடகாவுடைய முக்கியமான பகுதிகளுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க.
இதுதான் ஸ்டார்ஸ் முருடேஸ்வரோடைய ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து கோவில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இதோ இந்த பக்கமாக பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் கோவில் போகிறதுக்கு ஆட்டோவில் வெறும் 60 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக நம்ம இங்கேருந்து கோவிலுக்கு போய் சேர்ந்துடலாம். இதோட நம்ம முருடேஸ்வர் கோவில் பிளாக் எண்டுக்கு வருது ஸ்டார்ஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான பிளாக்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.